நான் கிளி வேறென்ன வேணும் இனி தமிழ் தாயின் பொற்பாத மனையின் முறையை நான் தொடங்கினேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு லட்சிய பாதையை எங்கே உலகில் தோன்றிய உயிர்களெல்லாம் தனக்கென ஒரு பாதையை தேடிக்கொள்வதான சிறந்த லட்சியமாக இருக்க முடியும். பாதையை தேடாது உருவாக்கி என்கிறார் பிரபாகர். நீ நடக்க பாதை இல்லை என்று வருத்தப்படாது, நீ நடந்து சென்றால் அதுவே ஒரு பாதை என்கிறார் பிடல் காஸ்ட்ரோ. இலக்கு எதுவென்பதை தீர்மானித்துக் கொள், அதையே உறுதி செய்து கொள். கருத்து இதுதான், ஓரடியும் பின்வாங்க கூடாது. கையில் பழமுறை உதவ நண்பர்களிலே என்றெல்லாம் நேரத்தை வீணடிக்க கூடாது. இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார் சுவாமிஜி. எந்த ஒரு மனிதனும் சராசரியாக வாழ்வுள்ள அவன் சாதாரணமானவன். ஆனால் எல்லையில்லா லட்சியத்தை உடைய மனிதன் முயற்சி செய்யும் பொழுதுதான் அசாதாரணமானவன். நிலம் என்பதை பயன்படுத்தி வைக்கும் பொழுதுதான் அது நிலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல முறையான லட்சியத்தை கை கொள்ளும் பொழுதுதான் அது மனிதனின் பக்கபலமாக பார்க்கப்படுகிறது. ஒரு லட்சிய வீரன் சொல்கிறான், இந்த சமுதாயத்தை நான் கரைத்து குடித்து விடுவேன் என்கிறார் சுவாமிஜி. நல்ல லட்சிய எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் வாழ்வில் உயர முடியும் என்பதானே சிறந்த லட்சியம். வானை தொடும் பகுதியில் வலிமை இருந்தால் பாலை வனத்தையும் சோலை வனமாக மாற்றிவிடலாம். முடியாது என்கிற வழக்கை விட்டு லட்சிய விளக்கை ஏற்றலாம். விழி விழி உன் விழி நெருப்பு விழி உன் விழியும் சூரியன் சின்னப்பொறி எது எது தோலாகும் எழுச்சி இனி இயற்கையின் மடியில் பெறும் புரட்சி என்று லட்சிய வீரர்களை அழைக்கிறார் தாராபாரதி. புல் பூண்டு செடி கொடிகளைப் போல மண்ணில் மக்கி விழப் போகிறீர்களா அல்லது புரட்சி விதையை விருகொண்டு எழப்போகிறீர்களா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்கிறார் நேதாஜி. நமக்கான லட்சிய பயணம் தொடரும், அதுவே நமக்கான தொடர்கதையாக இருக்க வேண்டும்.